கத்தம் பாத்தியான்னு ஓதுறாங்கல்ல, என்ன அது ஏன் அது கூடுமா கூடாதா கேட்கிறாங்க. கத்தம் பாத்தியான்னா என்ன? குர்ஆன் அதாவது இறந்து போனவர்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி, மூத்தா போன ஆட்களுக்காக வேண்டி நன்மை சேர்க்கணும் என்கிற நோக்கத்துல குர்ஆனை ஓதி அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது. அதான் கத்தம் பாத்தியாங்கிறது. கத்தம் பாத்தியான்னா என்ன? இறந்து போன ஆட்களுக்காக வேண்டி நன்மையை சேர்த்து வைக்கிறதுக்காக முழு குர்ஆனையும் ஓதுனா அதுக்கு பேர் கத்தம். கத்தம்னா முடிக்கிறதுல அர்த்தம். கத்தம் செய்யறதுன்னு என்ன அர்த்தம்? முடிக்கிறதுன்னு அர்த்தம். அது மாதிரி முழுசா ஓதுறது. பாத்தியான்னா இந்த சின்ன 4 சூறா ஓதுறது, அல்ஹம்து சூரா தான் பாத்தியா. அப்ப இந்த கத்தம் பாத்தியாங்கிறது அது இறந்து போனவர்களுக்காக வேண்டி இறந்த அன்னைக்கு 3வது நாளைக்கு, 7வது நாளைக்கு, 10வது நாளைக்கு, 12வது நாளைக்கு, 40வது நாளைக்கு, ஒரு வருஷத்துல 6 மாசத்துல இப்படி பல மாதிரி என்ன செய்யறாங்க, 40வது நாளைக்கு எல்லாம் ஓதுறாங்க. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று கேட்கிறாங்க. அதான் முதல்ல அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறேன்னு, ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி உசுரோட உள்ளவங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறது இயல்பு. நம்ம பாப்பா மூத்தா போயிட்டாருன்னா நம்ம என்ன பயப்படுவோம்? பாப்பா சொர்க்கத்துக்கு போகணுமே, அம்மா சொர்க்கத்துக்கு போகணுமே, அவங்களுடைய பாவங்கள் செஞ்சிருப்பாங்க மன்னிக்கப்படணுமே, இந்த ஆசை எல்லா மனிதருக்கும் இருக்கும். நம்ம செத்து போயிட்டா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைக்கு இஸ்லாம் குறுக்கையெல்லாம் நிக்கல. மார்க்கத்துல இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நிறைய வழிமுறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன செய்யலாம்னு விளைக்கணும். ஃபர்ஸ்ட் அதை விளங்கிட்டு இதெல்லாம் விட்டுருவீங்க. என்ன செய்யலாம்? ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா, நம்ம குடும்பத்தை சேர்ந்த நெருங்கியவர்கள் இறந்து விட்டார்கள் சொன்னா, அவங்க கடன் பட்டாங்கன்னு வைங்க, யார்கிட்ட கடன் வாங்கிட்டு மூத்தா போயிட்டாங்க. அவங்க நேசிக்கிறவங்க செய்யற முதல் வேலை என்னன்னு சொன்னா, அந்த கடனை நம்ம தீர்க்கணும். எங்க பாப்பா யார்கிட்ட கடன் வாங்கிட்டாருன்னு சொன்னா அவர் மறுமையில தப்பிக்க மாட்டாரு. ஏன்? இப்ப நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டேன், திருப்பி தராம மூத்தா போயிட்டேன்னு வைங்க, மறுமை நாள்ல நீங்க கேட்பீங்க, உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு மூத்தா போயிருக்கல, கியாமத்து நாள்ல யா அல்லாஹ் இவர் இந்த கடன் வாங்கிட்டு எனக்கு தரல அப்படின்னு பணத்தை கொடுப்பீங்க. அல்லாஹ் அங்க காசு செல்லுமா? காசு இருக்காது முதல்ல. அங்க இருந்தாலும் இந்த காசு அங்க செல்லுமா? செல்லாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? நீ கடன் வாங்கினியா? சும்மா கேட்பான், அவனுக்கு எல்லாம் தெரியுமே, எல்லாம் ரெக்கார்டு இருக்குது, சும்மா கேட்பான் கடன் வாங்கினியா, ஆமான்னு சொல்லுவோமா? அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த கடனுக்காக வேண்டி உன்னுடைய இவ்வளவு அமல் அவருக்கு கொடுத்துறேன். 1 மாசம் தொழுகையில அந்த தொழுகை அவர்கிட்ட கொடுத்துடு. இன்னொருத்தர் நிறுத்தி எனக்கு கடன் இருக்கும் பாரு, 1 மாசம் நோம்பத்துக்கு அவன்கிட்ட கொடுத்துரும் பாடலாம். இப்படி நம்ம நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தோம் வைங்க, நம்ம அமல் அவருக்கு போயிடும். நம்ம செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் யாருக்கு போயிடும்? யாரு கடன் வாங்கணுமோ அவருக்கு போய் சேர்ந்துடும். அப்ப நம்ம செஞ்ச அமல் நமக்கு இல்லைன்னா வெறுமனே நிற்போம். அப்புறமேல கடைக்காரன் நின்றான்னு வைங்க, அப்புறம் என்ன செய்வான்? இல்ல அவன் பாவத்தை நம்ம உள்ள வச்சிருவான். நம்மகிட்ட நன்மையே இல்லைன்ற உடனே இவன் ஒரு நன்மையும் இல்ல, அவன் பாவத்துல கொஞ்சத்தை எடுத்து இவன் நிலையில வைங்கன்றான். அப்ப செய்யாத பாவத்தை நாம சுமக்கணும், செஞ்ச நன்மையை நாம இறக்கணும். இதான் கடனால வரக்கூடிய ஒரு முசீபத்து மறுமையில. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம தாப்பனார் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய அமல் அவருக்கு சேரணும். அவருடைய அமல் அடுத்த ஆளுக்கு போயிடக்கூடாது, அவர் செய்யாத பாவத்தை அவர் சுமந்துடக்கூடாது என்று நிஜமான அக்கறை உங்களுக்கு இருந்தால், இந்த 1.5 ரூபாய்க்கு பாத்தியா ஒரு நிப்பாட்டிக்கிட்டு என்ன செய்யுங்க, யார் யார்ட்டெல்லாம் உங்க வாப்பா கடன் வாங்கி இருந்தாரோ அவர்கிட்ட போய் கடனை கொடுங்க. யார் யார்ட்டெல்லாம் உங்க அம்மா கடன் வாங்கி இருந்தாங்களோ அவங்க கடனை நீங்க தீர்த்துட்டு என்ன செய்யுங்க, உனக்கு உங்க வாப்பா கடன் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. அல்லது உங்கள்கிட்ட வசதி இல்லையா, அவன்கிட்ட போய் கெஞ்சிங்க, எங்க வாப்பா கடன் வாங்கிட்டாரு, முடியாம போயிட்டாரு, அல்லாஹ் தந்தா உனக்கு நான் தந்துடுறேன், இல்லன்னா நீ மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி உசுரோட இருக்கும்போது அவன்கிட்ட மன்னிப்பு வாங்கிடுறேன். இங்க மன்னிச்சுட்டாங்க, கிளைம் பண்ண இயலாது. இங்க மன்னிச்சுட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, வழக்கு தொடுக்க முடியாது. ஒண்ணு கடனை செலுத்துங்க, முடியல என்று சொன்னா கடன் கொடுத்தவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிடுங்க. இது முதல் கடமை. இதுக்கு எத்தனை பேர் செஞ்சீங்க? அவங்கவுங்க தாய் தகப்பனுக்காக வேண்டி, அவங்களுடைய புருஷனுக்காக வேண்டி, கொண்டாட்டிக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி எத்தனை பேருக்கு இதை செஞ்சோம்? பாப்பா வாங்கின கடனை பிள்ளை கேட்டா என்ன ஏன்டா கொடுத்துன்னு கேட்கும். பாப்பா வாங்கின கடன் நம்மள்ட்ட கேட்டான், ஏன்டா கொடுத்தா அவர்கிட்ட போய் கேளு. எப்படி செத்தவர்கிட்ட போய் கேட்பான்? கேட்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறோம், அவர்கிட்ட போய் கேளு, கொடுத்தவர்கிட்ட போய் கேளுங்க. அப்ப கொடுத்தவர்கிட்ட போய் கேளு லாஜிக்கா தெரியலாம். கொடுத்தவர்கிட்ட கேட்க சொன்னீங்க அங்க கேட்டுருவான், கொடுத்தவர்கிட்ட இங்க கேட்க இயலாது, கொடுத்தவர்கிட்ட தானே கேட்கணும், அங்க போய் கேட்டோன்னு கேட்ட மாட்டிக்குவார். அதனால இந்த மாதிரி பதில் சொல்றதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? இறந்து போனவர்கள் கடன் வாங்கி இருந்தார்களே ஆனால் அந்த கடனை அவங்க மேல அன்பு வைத்திருக்கிறவர்கள் தீர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு வந்தா ஜனாசா வைக்கணும்ல, முதல் கேள்வி கேட்பாங்க, இவர் கடன் வாங்கி இருக்கிறாரான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னாங்கன்னா கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னா முத அடைங்க,
அப்பதான் நான் தொழுவிப்பேன்வாங்க. இல்ல அவர் கடன் தான் வச்சுட்டு போயிருக்கிறாரு, கடனை தீக்கிறதுக்கு ஒண்ணுமே வைக்கலன்னு சொன்னா நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்கன்னு போயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளிக்கு தொழ மாட்டார்கள். ஜனாசா தொழுகை வைக்க மக்களை வைக்க சொல்லிடுவாங்க. நான் வைக்க முடியாது. ஏன்? வேஸ்ட். பாவ மன்னிப்பு நான் கேட்பேன். அல்லாஹ் வந்து இவர் நம்பி பிடிச்சி அவருக்கு கொடுத்துட்டு போறான், நான் எனக்கு கொஞ்சம் வேஸ்டா துவா செய்யணும். அப்ப அவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இறந்தவர்களுக்காக நீங்க பாப்பாக்கு நல்லது செய்ய நாடினால் யார் யாரெல்லாம் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கூட செய்யுங்க. என்னுடைய தகப்பனார் என்னால் இறந்து விட்டார், அவருக்கு யாராவது கடன் கொடுத்திருந்தால் உரிய ஆதாரத்தோடு என்று வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சு கொடுக்கிற அளவுக்கு நம்ம நடக்க வேண்டும். அடுத்து என்ன? இன்னும் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டலாம். இறந்துட்டாருன்னு சொன்னா சொத்தை பங்கு வைக்கணும்ல, சொத்தை பங்கு வைக்கிறது கடனை தீர்த்து தான் பண்ணணும். மின்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவு தைனின், அவருடைய வசியத்தை நிறைவேற்றிய பிறகு அவருடைய கடனை கழித்த பிறகுதான் வாரிசுகள் பங்கே வைக்கணும். 10 லட்சம் ரூபாய் சொத்தை விட்டு போனா பிரிக்க முந்தி கடனை கொடுத்துக்கணுமா அவர் விட்ட சொத்துல இருந்து. அப்பெல்லாம் நம்ம செய்யறதில்ல. சொத்தை அபகரிச்சுக்கிட்டு அல்லாஹ் ஏமாத்துற மாதிரி என்ன செய்யறது? அல்பாத்தியாண்டு 5,000 ரூபாய் கொடுத்தா அப்படி நினைக்கிறோம். இது கிடையாது. இதை நம்ம செய்யணும். இரண்டாவது என்ன? இறந்து போனவருக்கு வந்து கடமையான நோன்பு இருந்தால், கடமையான நோன்பு அவருக்கு இருந்து 4 நோன்பு வைக்கல மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா வாரிசுகள் நோன்பு வைக்கணும். எங்க பாப்பா 4 நோன்பு விட்டு எனக்கு தெரியும், அது அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர் தான் வைக்கணும். முடியாம வைத்த வழியினால விட்டுருப்பாரு, பிரயாணத்தில் இருந்தாலும் விட்டுருப்பாரு, ஏதோ ஒரு காரணத்தினால வாப்பா உமா நினைச்சிருப்பாங்க 4 நோன்பு 10 நோன்பு விட்டுருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுன்னா என் தகப்பனாருக்கு நோன்பு விட்டு விட்டார் இறைவா, நான் அதற்கு அந்த நோன்பை நான் வச்சிருந்தேன், என் தகப்பனாரை குற்றம் பிடிக்காதுன்னு கேட்கறதுக்கு அதுக்கு நமக்கு இடம் இருக்கிறது. இது நானா சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன்மாத்த வலைகி கௌமுன் சாம அன்பு வலியுகு, யாருக்கு நோன்பு கடமையாகும் நிலையில் மரணித்து விட்டாரோ அவருடைய பொறுப்பாளர் வாரிசு அவர் சார்பில் நோன்பு நோக்கலாம். அதே மாதிரி வந்து நம்முடைய தகப்பனாரும் தாயாரும் மூத்தா போனவங்க வந்து ஹஜ்ஜி கடமையா இருந்து மூத்தாயிட்டாங்க. ஹஜ்ஜி கடமை இல்லாம மூத்தா போனா நீங்க செய்யக்கூடாது. அவர் நல்ல வசதியா இருந்து திரகாத்திரமா இருந்து இந்தா போவோம் அந்தா போவோம்னு சொல்லி ஹஜ்ஜி செய்ய மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? எங்க பாப்பா அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டி இருக்குது, கடமை இருக்குது, அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு சொல்லி நீங்க ஹஜ்ஜி செஞ்சிருந்தேன். உங்க பாப்பா முசாபரா இருந்து மூத்தா போய் நீங்க கோடீஸ்வரனா இருந்தீங்க, நீங்க செய்யக்கூடாது. ஏன்? உங்க பாப்பா ஹஜ்ஜி கடமை இல்லையா? உங்க பாப்பாவுக்கு ஹஜ்ஜி கடமையா இருக்கணும். அவர் வசதியோட இருந்து ஹஜ்ஜி செய்யறது ஒரு கட்டாய கடமையா இருந்து மூத்தா போனால் அவருக்காக நீங்க ஹஜ்ஜி செய்யலாம். உங்க பாப்பா பரமையாலையா இருந்து மூத்தா போய் நீங்க உங்க காலத்துல கோடீஸ்வரனா போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க செய்யக்கூடாது. கடமைக்கு தான் எல்லாம் கேட்பான். சுன்னத்தான ஹஜ் எல்லாம் செய்யக்கூடாது. பாவத்துல ஒரு காப்பாற்றுறதுக்காக வேண்டி அந்த அனுமதி மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி என்ன செய்யலாம்? நீங்க ஹஜ்ஜி கடமையான இதுக்கு நானா விட்டு அடிக்கல, எல்லாம் குர்ஆன் ஆதாரத்தையும் ஹதீஸையும் தான் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் மீது ஒரு ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சி செய்திருந்தார்கள், நேர்ச்சி செஞ்சா கடமையாயிரும், அது செய்யாமல மௌத்தாய் விட்டார்கள், அவர் சார்பாக நான் வந்து ஹஜ்ஜி செய்யலாமா கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்க தாயார் கடன் வாங்கிட்டு போனா யார் அதை கழிப்பான்னு கேட்கிறாங்க. நான் தான் கழிப்பேன். இப்ப அல்லாஹ்வுடைய கடனை போய் கழி, அல்லாஹ்வுடைய கடன் பதைனுல்லாஹி அஹப்ப இக்லாபிஹா, நிறைவேற்றப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய கடன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததுமா? முதல்ல பாப்பா உம்மா ஹஜ்ஜி செய்யாம போயிட்டாங்கல்ல, கடமையா இருந்துச்சுல, நீ செஞ்சிரு அந்த ஹஜ்ஜிய அப்படிங்கிறாங்க. அப்ப அதாவது நல்லா வணங்கிக்கிறேன், இறந்தவருக்காக வேண்டி கடனை அடைக்கலாம், அடைக்க வேண்டும். இறந்தவருக்கு நோன்பு கடமை இருந்தால் நோன்பை வந்து நம்ம நோக்க வேண்டும். நோன்பு கடமையா இருந்தா தான். நோன்பு மிச்சமே கடமையா இல்லைன்னு சொன்னா நீங்க வேற நகலான நோன்பு செஞ்சு பாப்பாக்கு சேர்க்கறதுலாம் சேர்க்கக்கூடாது. கடமைக்கு மட்டும் எல்லாம் ஒரு விதிவில கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி கடமையான ஹஜ்ஜி இருந்தால் அதை நிறைவேற்றலாம். 4 3 4வதாக இறந்து போனவர் வந்து அவரு தர்மம் செய்யறது. இறந்து போனவருக்கு அவர் பாப்பா மொத்தா போயிட்டாரு, நம்மள்ட்ட காசு இருக்கிறது, என்ன செய்யலாம்? பாப்பாக்கு நன்மை சேரட்டுமே அப்படின்னு பள்ளிவாசல் கட்டி வைக்கலாம். பாப்பாக்கு நன்மை சேர்த்துமே பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வெயில நிக்கிறாங்களா, ஒரு நிழல் கூட அமைத்து வைக்கலாம். பாப்பாவுக்கு நன்மை சேர்த்துமாங்கிறதுக்காக வேண்டி ஒரு கிணறு வெட்டி போடலாம். பாப்பாவுக்கு நன்மை சேர்த்துமாங்கிறதுக்காக வேண்டி ஏழைப்பாளையருக்கு சோறாக்கிறதுக்கு சத்திரத்தை கட்டி வைக்கலாம். இப்படின்னு நன்மை செய்யக்கூடிய எவ்வளவு ஒரு அடிப்பைப்பு செஞ்சு வைக்கலாம். இப்படி எத்தனையும் செய்யலாம். பாப்பாவுக்கு நன்மை செய்வதற்காக வேண்டி தான தர்மங்கள், ஒரு ஏழைகளுக்கு கல்விக்கு உதவலாம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஏழை இருக்காங்க, ஒரு 2 3 நகையை போட்டு அந்த பொண்ணு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, இதை போட்டுக்கமா இப்படின்னு என்ன செய்யலாம்? இது மாதிரிலாம் கொடுக்கலாம்.